வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடியது. ஆனா, அத இப்ப யாருமே அவ்வளவா சாப்பிடுறது கிடையாது. பொரியல் தான் பண்ணி சாப்பிட மாட்றீங்க. இது மாரி சூப்பாச்சும் போட்டு குடிக்கிறீங்களா? அத எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? நான் காமிச்ச அளவுல காவாசி மட்டும் வாழைத்தண்ட சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுப்புல பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம், ஒரு 4 பூண்ட சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. ஒரு 10 வெங்காயத்த சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்து, நம்ம பொடியா நறுக்கிற வாழைத்தண்டையும் போட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு, ஒரு செம்பு தண்ணி ஊத்தி, அது 1/2 செம்பு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும். அதை மட்டும் தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா மையா அரைச்சு திருப்பியும் அந்த வாழைத்தண்டு சூப்லயே சேர்த்துருங்க. நீங்க வாழைத்தண்டை அரைக்காம அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கோங்க. சில பேர் அந்த வாழைத்தண்டை முழுசா சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. சூப்போட திக்னஸ் காண்டி கான்ஃபிளவர் மாவை கரைச்சி சேர்ப்பாங்க. அது மாதிரி இல்லாம இதை அரைச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப் நல்லா திக்கா இருக்கும். லாஸ்டா கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள் போட்டு 2 கொதி விட்டு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.